நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலனுண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருக்களின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று ஆவியானவர் உங்கள் குடும்பத்தை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், உன் பிள்ளைகள் திருப்தியாய் வளருவார்கள். உன் பிள்ளைகள் திருப்தியாய் வளருவார்கள். உன் பிள்ளைகளுக்கு வேண்டிய நன்மைகளை நான் அவர்களுக்கு செய்து கொடுப்பேன். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவர்களை நான் உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பேன். யாரெல்லாம் என் சமூகத்தில் வந்து அமர்ந்திருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை நான் செய்து கொடுப்பேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் திட்டமும் தீர்மானமுமாய் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்குண்டான வார்த்தை தான் ஆண்டவரே, என் குடும்பத்தில் திருப்தியற்ற நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன செய்தாலும் ஒரு திருப்தி வரவில்லை. எப்பொழுது பார்த்தாலும் என் குடும்பத்தில் பிரச்சனையும் போராட்டமும் தான் இருந்து கொண்டிருக்கிறது. என் குடும்ப வாழ்க்கை தோற்று போனது போல இருக்கிறது. நான் திருப்தியாய் வாழலாம். என்னுடைய வாழ்க்கையை நான் ஜீவனுள்ள நாள் வரைக்கும் ஆண்டவரையே தொடர்ந்து அவரையே பிடித்து நடந்து கொள்வேன் என்று நினைத்து கொண்டிருந்த நாட்கள் எல்லாம் மாறி போய் இப்பொழுது ஒரு திருப்தியற்ற நிலையில ஆண்டவரை விட்டு தூரமாய் போன நிலையில உங்கள் வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறதல்லவோ, ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், நான் உன்னை திருப்திப்படுத்துவேன். என் ஜனங்கள் திருப்தியாய் நன்மைகளை ருசிப்பார்கள் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார்.